குட்டீஸ், நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து சுமதி பேசுகிறேன். நம்ம வந்து டெய்லி வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஜனவரி 1 வரப்போகுது. அதனால வந்து நான் ஒரு 10 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம். எனக்கு வந்து மெட்ராஸை வந்துச்சு, அதனால் கண் அப்படி இருக்குது, சாரிங்க. டெய்லி வந்து வீட்டில் இருக்க பொருளையே வச்சு என்னென்ன வந்து டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலாங்கிறத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் எப்பயும் போல் 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டேன். அதில் வெந்தயம், ஜீரகம், பெரிய ஜீரகம், சோம்பு, அப்புறம் வந்து பட்டை, சுருள் பட்டை, அப்புறம் இஞ்சி, கொஞ்சமாக லெமனு, கொஞ்சமாக வந்து இன்றைக்கி வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து வெறும் வயிற்றில் குடிக்கல அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நம்மளோட மார்னிங் எழுந்திரிச்சோடனே நல்ல மோஷன் போகும். மோஷன் போயிட்டாவே நம்மளோட பாடி வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம இதில் அது வந்து உள்ளே இருக்க கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு நல்லா வரும். சுருள் பட்டை யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு 6 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிச்சிருவேன். அந்த தண்ணியில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூரின் போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில் இருக்க கொழுப்பெல்லாம் குறையும். அதனால் நம்மளுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இது வந்து நான் இப்போ ஒரு 2-3 மாதமாக நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதுவும் நீங்கள் வார்ம் வாட்டரை எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. இதையே தண்ணியை வந்து ஃபுல் டே குடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் வாட்டரை கொஞ்சம் வார்ம் வாட்டராக எடுத்துக்கோங்க. ஹெவியாக ஒரு 1 மந்தில் 10 kg கண்டிப்பாக லாஸ் பண்ணலாம். இதை தாங்க நான் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சாப்பாடோட அளவை வந்து குறைச்சிட்டு தண்ணி நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னா நடுவில் வந்து கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. கொய்யாப்பழத்தில் கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் அதை எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க்கை நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு குடிச்சிட்டேன். அப்புறம் வெண்பூசணியும் குடிக்கலாம், ரொம்ப நல்லது. அப்புறம் குழந்தைக்கு வந்து காலையில் என்னோடய பெரிய பொண்ணு மட்டும் பால் கேட்டான்னு அவளுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டேன். சின்ன பொண்ணு வந்து டீ குடிச்சிட்டா. அவள் சொன்னால் கப்பு வந்து மேஜிக் கப் காமிங்கன்னு சொன்னனால காமிச்சேன். நல்லா தண்ணி ஈவினிங் வந்து நான் கோயிலில் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. அதே வந்து கொஞ்சமாக வாங்கி முடிச்சிட்டேன். அப்புறம் நல்லா தண்ணி வார்ம் வாட்டர் நல்லா சூடு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து இருக்கிறனால எல்லாம் அண்ணன் அவங்கள வந்து பட்டாசு வெடித்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் கோலம் போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் நைட்டெல்லாம் எப்படி வந்து டான்ஸ் ஆடினாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் நைட் மட்டும் வந்து டின்னருக்கு வந்து நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஒரு ஆப்பிள் இல்லைன்னா கொய்யாப்பழம் இது மாதிரி ஏதாவது எடுத்துப்பேன். அவ்வளோதாங்க. வீடியோ பாருங்கள்.
அப்புறம் பரமதம் ராமசாமி 5 பேர் போச்சு 4 பேர் போச்சு பேச்சே இருக்காது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் உதவ வந்தா அப்படியே கப்பல் யூஸ் பண்ணுங்க. புரியுதா? பாரேசி பண்ணறேன். உள்ள வந்து சொல்லுங்க. பெரிய டான்ஸ் பிளேயர் அவன் வாசிக்க ஆரம்பிச்சான்னா உள்ளுக்குள்ள இவள் பாடிய புதிய கிடைக்கிறா நீ இடைத்தாந்தையாக கிடைத்து பெரிய இன்னும் பாடு இப்போ நான் நீங்கெல்லாம் ஒரு அமைச்சர் அடிக்கடி காலப்படியே சொல்ல வேண்டாம். என்ன பண்ணாலா இதுல பிரச்சனை இருக்கு. என்னுடைய புத்தகங்களை கட்டி பரிசு வந்திருக்கேன். பாரு போய் ஆண்டாலே ஏன் ஆண்டாலே பைத்தியக்காரி
நியூ இயர்க்கு நான் இந்த கோலம் தாங்க போட்டேன். எல்லாத்துக்குமே நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். என்னோடய டே 1 நல்லபடியாக கம்ப்ளீட் ஆச்சுங்க. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் மேலும் இதே மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க. ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.